ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாள் டிசிப்ளினாக வந்து மசில் பில்ட் பண்ணுறேன். இன்றைக்கி டே 5. இன்றைக்கி எஞ்சதே கொஞ்சம் லேட்டு தான். அதனால் மார்னிங் போய் புஷ்அப் கோல் எடுத்துகிட்டு என் ஃபர்ஸ்ட் மீலை சாப்பிட்டு அப்படியே போய் லேப்டாப்பில் ஒர்க் இருந்துச்சுன்னு உட்காந்துட்டேன். அந்த டைமில் வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். எல்லா வேலையும் முடிஞ்ச அப்புறம் தான் யோசிக்கிறோம், ஓகே நம்ம டெய்லி வீடியோ போட்டுன்னு இருக்கோம், அதனால் வீடியோ எடுக்கணும்னு ஜிம்முக்கு தேவையான பொருள் எடுத்துட்டு ஜிம்முக்கு சதுரியாச்சு. ஜிம்மில் எனக்கு லெக்ஸ் அண்ட் ஆப்ஸ் நல்லா வார்ம் அப் பண்ணிவிட்டு ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீக்லி ட்வைஸ் லெக் பண்ணுறதுனால ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது குவாட் ஃபோக்கஸ், செகண்ட் டைம் பண்ணும்போது ஹேம் ஃபோக்கஸ். குவாட்ஸ் போட்டாலும் சரி, ஹேம் போட்டாலும் சரி, நீங்கள் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணும்போது லெக் எக்ஸ்டென்ஷனோ லெக் கர்ல்ஸ் நல்லா வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மைண்ட் மசில் கனெக்ஷன் பெட்டராக இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஒர்க் அவுட்லாம் தட்டி விட்டு ஆக்சுவலி ஜிம்மில் எப்போயுமே பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இன்றைக்கி பெர்ஃபார்ம் பண்ண முடியல, ரொம்ப டல்லாக தான் இருந்துச்சு. ஆனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லா நாளுமே ஃபுல் எனர்ஜியாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. வாழ்க்கையில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க மாதிரி ஜிம் பெர்ஃபார்மன்ஸ்லேயும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஒரு நாள் நல்லா வெயிட் புஷ் ஆகும், ஒரு நாள் வெயிட் புஷ்ஷே பண்ண முடியாது. ஆனால் ஏன் பெர்ஃபார்மன்ஸ் டவுன் ஆச்சுன்னு நீங்கள் சும்மா விடாமல் உங்கள் தூக்கத்தினாலே இல்லை உங்கள் டயட்னால நீங்கள் கண்டுபிடிச்சி அதை ரெக்டிஃபை பண்ண பாருங்கள். என்னோட இந்த 100 days சேலஞ்ச் உங்கள் ஃபீல்டில் வரணும்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஜிம்மை முடிச்சு வீட்டில் வந்தால் வீட்டில் கரண்ட் இல்லை. நம்மளே ஒழுக்கம்னு பேசிட்டு விட முடியுமா? இருட்டிலே எப்படியோ சமைச்சு சாப்பிட்டு தூங்க போயாச்சு. என்ன மாதிரியே ஒழுக்கமாக இருங்க. நாளைக்கு பார்ப்போம். பாய்.